Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஜூஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த கொக்கோ கோலா பாட்டில் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு இந்த கிளாஸ் போட்டுக்கலாம். இது செட்டாக வைக்கும் போது தான் அந்த ட்ரேவில் ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று நான் கிறிஸ்டல் மணியில் போட்டிருக்கேன். இது நம்ம ஷைனிங் மணி ஒயிட் கலர் 4 mm போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் இந்த 4 mm 5 mm இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க கிறிஸ்டல் பீட்ஸ் இருக்கிறவங்க போட்டுக்குங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஷைனிங் பீட்ஸ்லேயே போட்டுக்குங்க. இப்போ நான் 5 mm எடுத்திருக்கேன். இந்த 6 mm போட்ட பாட்டிலுக்கு 5 mm கிளாஸ் போட போகிறேன். இந்த 2 பாட்டிலும் 4 mm போட்டு இதுக்கு 2 கிளாஸ் 4 mm போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச நம்பரில் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கிளாஸ் போட 5 mm ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். 80 நம்பர் இல்லை 70 நம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் 5 mm யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 70 80 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 70 நம்பர் ஒயர் 6 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆறு அளவு ஒயரை இப்படி 2ஆக மடிச்சுட்டு ஆள் கட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும். மேலே இருக்க ஒயரில் 5 மணி கோக்கணும். கோத்துட்டோங்க, நானும் கோத்துட்டு வரேன். மேலே இருக்க ஒயரில் 5 மணி கோத்துருக்கோம். 5ஆவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கோங்க. ஒரு மணியில் ஒயர் இருக்குது. ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும், லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும்னு சொன்னேன். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த ரைட் சைடு 2ஆவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இல்லை நீங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோத்துட்டு ரைட் சைடு ஒயரை அந்த 3ஆவது மணியில் கூட குறுக்க விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த உள் சைடில் 1 மணி தான் வரணும். இந்த வெளி சைடில் தான் இப்படி 2 மணி வரும். சென்டரில் 1 மணி வரும். இப்போ அதே போல் தான். இப்போ இந்த சைடில் நீங்கள் 1 மணி கூட கோருங்க. ரைட் சைடில் 1 மணி கோத்துட்டு லெஃப்ட் சைடில் 3 மணி கூட கோத்துக்கோங்க. கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். ரைட் சைடு ஒயரில் 1 மணி கோத்துருக்கேன். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோத்துருக்கேன். இந்த 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த மாதிரியும் போடலாம், இல்லை 2 மணியும் கோத்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இந்த உள் சைடில் ஒரு மணி வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இதே போல் 10 பூ போடணும். நம்ம 3 பூ போட்டிருக்கோம், இன்னும் 7 பூ போடணும். நான் ஜாயின் பண்ணும்போது சொல்கிறேன். 6 பூ இதே போல் போட்டுட்டு வாங்க. இப்போ போட்ட மாதிரியே ரைட் சைடு ஒயரில் 1 மணி கோருங்க. லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோத்துட்டு 3ஆவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் இன்னும் நீங்கள் 6 பூ போட்டுட்டு வாங்க. கடைசியாக 10ஆவது பூ ஜாயின் பண்ணும்போது நான் சொல்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன், போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த 3 மணி கோக்குறோம் பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில், அதில் 2 மணி டபுள் பீட்ஸ் இருந்தால் கூட கோத்துக்குங்க. கோத்துட்டு 1 மணி தனியாக ஒத்தையாக கோத்துக்குங்க. ஏன்னா நம்ம இந்த 1 மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்க போகிறோம். இந்த 2 மணி அப்படியே தான் இருக்கும். அதனால் அங்கே ஜாயிண்டாக இருக்கிற மணியை கோத்துக்கலாம். இப்படி இதில் எதுவும் நம்ம ஒயர் விட்டு எடுக்க போகிறதில்ல. அதனால் இந்த டபுள் பீட்ஸ் இருந்தால் அதை கோத்துக்குங்க.
9 பூ போட சொன்னேன். 3 பூ போட்டு காமிச்சேன். அப்புறம் 6 பூ போடுங்கன்னு சொன்னேன். 9 பூ போட்டிருக்கோம். இப்போ 10வது பூ போடும்போது இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். அதே ஒயரை இந்த ஃபஸ்ட்டு கொத்து மணி இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும். இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இப்போது ஒரு மணி கோக்கணும். எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம். 4 மணி இருக்கும், ஒரு மணி கோக்கணும். இந்த மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம இப்படி உள்ளே வந்திருக்கோம். இப்போ உள்ளே 5 மணி பூ போட போகிறோம். 2 மணியில் 5 மணி பூ போட போகிறோம். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும்னு சொன்னேன், கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கீழே இருக்க ஒயரை 2 மணியில் விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்படியே 2 மணியில் விட்டு எடுக்கணும். போட்டுகிட்டே வாங்க. இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணி சேர்க்கணும். அப்போ 4 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. 5 பூ வரும். இந்த 5 மணி பூ 5 பூ வரும். 4 பூ போட்டுட்டு நம்ம ஒரு பூ போட்டுட்டோம். இன்னும் 3 பூ போட்டுட்டு 4வது பூ கடைசி பூ 5வது பூ போடும்போது கீழே 2 மணியில் ஒயரை விட்டு இந்த சைடு மணி சேர்க்கணும். அப்போ 4 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. முதல் பூக்கு பக்கத்தில் 1 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். ஏற்கனவே 1 மணியில் ஒயர் இருக்கும், பக்கத்தில் 1 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் போடணும். கடைசி பூவுக்கு இந்த ரைட் சைடு இந்த மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். ஃபஸ்ட்டு பூக்கு 3 மணி, அதுக்கப்புறம் 2 மணி, கடைசி பூக்கு 1 மணி. அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. இல்லைன்னா அன்றைக்கி கூட எல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டே தான் இருப்பாங்க. அதில் டிவி வச்சுருக்காங்க, அந்த சவுண்டு தான் கேட்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கடைசி பூ போடும்போது கீழே 2 மணியில் சேர்க்கணும். இந்த சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும், லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். மேலே 5 மணி பூ வரும். இந்த மாதிரி 5 மணி இருந்தது தான் இந்த ஷேப் அழகாக வரும். ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
4 மணி பூ போடணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும், 2 மணி கோக்கணும். இதே போல் போட்டுகிட்டே வாங்க. கடைசி பூக்கு இந்த மணி சேர்க்கணும், 1 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. 4 மணி பூ தான். இந்த 5 மணிலேயும் 4 மணி பூ தான் வரும். ஃபஸ்ட்டு பூக்கு 3 மணி கோக்கணும், அதுக்கடுத்து 2 மணி கோக்கணும், அதுக்கடுத்து கடைசி பூக்கு 1 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூக்கு ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணி விட்டு எடுக்கணும், சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும், அந்த மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 5 மணி பூ இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், 1 மணியில் ஒயர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். ஃபஸ்ட்டு பூக்கு 1 மணியில் ஒயர் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கு அடுத்த பூக்கு ரைட் சைடு ஒயரை கீழே 1 மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் போடணும். கீழே ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணி சேர்க்கணும். அப்புறம் 2 மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. இப்போ மேலே 10 மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மணியில் ஒயர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். இந்த 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒரு மணிலையும் 5 மணி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும். இதே போல் தான் போட்டுகிட்டே வரணும். 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரை ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். 5 மணி பூவே தான் போட்டுகிட்டே வர. கடைசி பூ போடும்போது 3 மணியில் ஒயர் இருக்கும், 2 மணி கோக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த லைன் போட்டுட்டு வந்துடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பூவுக்கு கீழே 1 மணியில் ஒயர் இருக்கும், பக்கத்தில் 1 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். 2 மணி இருக்கும், 4 மணி கோக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும், 3 மணி கோக்கணும். அதே போல் 3 மணியே கோக்கணும். இந்த கடைசி பூவுக்கு ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது, 4 மணி கோக்கணும். இந்த லைன் போட்ட மாதிரியே தான் இதே போல் இங்கே ஒரு லைன், இன்னொரு லைன். அதாவது 6 மணி பூ 3 லைன் வரணும். நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம், இன்னும் 2 லைன் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு நாட் போட்டுருங்க. எங்கே முடியுதோ அங்கே நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை இப்படி பக்கத்தில் ஒரு லைன் ஃபுல்லாக விட்டு நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். 2 மணியில் ஒயர் இருக்குது, 4 மணி கோக்கணும். நம்ம கீழே போட்டோம் அதே போல் தான். மேலே இதில் ஒரு லைன் 6 மணி பூ, அதுக்கு மேலே ஒரு லைன் 6 மணி பூ, மொத்தம் 3 லைன் வரணும். நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம், அதுக்கடுத்து ஒரு லைன், அதுக்கடுத்து ஒரு லைன் போட்டுட்டு நாட் போட்டுட்டு இந்த ஒயரை இந்த எல்லா மணிலையும் விட்டு எடுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தனித்தனியாக இருக்கும், அது சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒயரை விட்டு நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணிவிடுங்க. ஒயர் பத்தாதவங்க ஒயர் ஜாயின் பண்ணிக்கிங்க.
புரியும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 6 அடி ஒயர் எடுத்தோம். 2 பூ போடும்போது ஒயர் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் 1 அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த 2 பூ போட்டுட்டு இந்த எல்லா மணிலையும் ஒரு லைன் விட்டு நாட் போட்டுட்டேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இந்த மணி சேர்ந்த மாதிரி இருக்கும். 2 நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேயே எடுக்கிறதா இருந்தால் ஒரு 6, 6:45 அந்த மாதிரி எடுங்க, சரியாக இருக்கும். 6 எடுத்திங்கன்னா கூட போதும். ஒரு அழகான கிளாஸ் போட்டு முடிச்சிட்டோம். இது 4 mm போட்டிருக்கோம். இது 5 mm, இது 5 mm, இது 6 mm. இதே 6 mm போட்டால் ரொம்ப கிளாஸ் பெருசாக வரும், அதனால் 5 mm போட்டிருக்கேன். இதுக்கு இது 4 mm போட்டிருக்கேன். இது ரெண்டுமும் 4 mm தான், கிறிஸ்டல் பீட்ஸில் போட்டது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ, எந்த சைஸ் பிடிக்குமோ, எந்த மணி இருக்கோ அதில் போட்டுக்கோங்க. ஐஸ் டியூப் போட்டுக்கலாம். கோக் ஊற்றிக்கலாம். எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.